வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? சந்தோஷமா இருந்தேன்னா? ஆமாம், துக்கத்தோடு இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது காலையில் மழை, ரொம்ப சாரல், நல்ல நல்ல கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் பார்க்கும்போது அவர் முகம் கொஞ்சம் வாடி கொஞ்சம் சிரிச்சுட்டே ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், நல்லா சிரிச்சுட்டு. ஆமாம், பக்கத்தில் பார்த்து கரையை பிடிச்சி அவங்கள கருத்தை பிடிச்சி கேளுங்களேன், சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்களேன். நான் சிரிச்சுட்டே கேளுங்க, அதான் வருத்தத்தில் கேட்குறாங்க. ஆமே, நான் சந்தோஷமாக இருக்கிற செய்தியை சிரிச்சுட்டே கேளுங்க. ஆமே, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்ம ஒரு பிள்ளையை வளர்த்துனான்னா அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம வளர்க்குற பிள்ளை வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், அமைதலா இருக்கணும், எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் முகம் வாடி இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட நம்ம கேட்குறோம், ஏன் முகம் வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இரத்தத்தை சிந்தின தேவன் விரும்புகிற நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் கொஞ்சம் வாடி இருந்தாலும் கேட்பாரு, என் மக்களே முகம் வாடி இருக்காமே. ஆகவே சந்தோஷமா இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம தேவ சன்னிதானத்தில் இருக்கும்போது சிந்தைகள் ஒரு இடத்துல இருக்கட்டும், சிந்தனைகளை சிதற விடாதீர்கள். அப்பா என்னோடு பேச வேணும், அப்பா என்னோடு இடைப்பட வேணும், அந்த சிந்தையோடு இருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்கள். 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கண்கள் மூடி அப்பாவை நோக்கி பார்க்கலாம். ஆவியானவரே, இந்த வார்த்தையினோடா நீரங்களோடு பேசுங்க அப்பா. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடப்பட்டு ஒரு நிமிஷம் அப்பாவை நோக்கி பாருங்களேன். எங்களோடு பேசுங்க டாடி, எங்களோடு பேசுங்க அப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே, எங்களோடு பேசுங்க அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் அப்பாட்ட பேசுங்க, எங்களோடு பேசுங்க அப்பா. இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துல வந்திருக்கிற நாங்கள் வெறுமையாய் போய்விடக்கூடாது தகப்பனே, வந்த பிரகாரமாய் போய்விடக்கூடாது தகப்பனே. உடைய வார்த்தையை எங்களுக்குள்ள நிரப்பி நீங்க அனுப்புங்க அப்பா. ஹல்லேலூயா. உடைய வார்த்தை எங்களுக்குள்ள நிரப்பி அனுப்புங்க அப்பா. நாங்கள் விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் ஆண்டவர். உடைய வார்த்தை விடுதலையை கொடுக்கும், உடைய வார்த்தைகள் கட்டுகளை மாற்றும், உடைய வார்த்தைகள் குறைவுகளை மாற்றுகின்ற வார்த்தை. அந்த வார்த்தை அப்பா பருத்து வரட்டும் தகப்பனே. வாய்களை திறந்து கேளுங்களேன், அப்பாவிட்ட கேளுங்களேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. நல்ல கரங்களை தட்டி. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையா இருக்கிறேன்.
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் தகவல். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற பிள்ளைகளே நிறைவோடு விடுதலையோடு ஆண்டவரே பரிபூரணத்தால் என் தேவன் நீங்க அனுப்பப்படி எச்சரிக்கிறேன். தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டும்போது ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாருடைய கருத்தை சோசத்துக்கு ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், நமக்கு ஜீவனை பலனை கொடுத்திருக்கிறார். எங்க போனாலும் சொல்ற காரியம், கை வலி, மூட்டு வலி, என்ன வலி இருந்ததுனாலும் அல்லேலூயா சொல்லும்போது கையை குறுக்கிறார், எடுத்து சொல்லுங்க, வலிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை ஆராதிக்கும் போது, அவரை பிரைஸ் பண்ணும்போது வலிகள் எல்லாம் மறையும் போது. ஆமென். ஒரு சகோதரி ஒரு சர்ச்சில் போய் ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ரொம்ப முடியாம இருந்த வயிற்று வலி, வீட்டுல இருந்து வெளியே நடந்து வர முடியல, ஆனாலும் ஒரு உந்துதல், ஆலயத்துக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆராதிக்கும் போது அந்த வலி, ரொம்ப நாளா இருந்த வலி மாறிடுச்சு. ஆமே, நீங்க ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டது. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ என்று சொல்லி இங்க சாமுவேல் சொல்கிறார். சாமுவேல் இந்த வார்த்தையை யாரிடம் கூறுகிறார் சொன்னா, சாமுவேல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை பார்த்து இந்த வார்த்தையை கூறுகிறார். உங்களுக்கு தெரியும், சவுல் என்பவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை ஆட்சி செய்வதற்காக, எங்களை ஆளுகை செய்வதற்காக ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கும் போது தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகிறது. இப்போ ஒரு கீசின் மகன் கழுதையை தேடிக்கொண்டு வருகிறான். அவன் பேர் தான் சவுல். அவன் சாதாரணமான ஒரு சிறிய கோத்திரத்திலே, ஒரு சிறிய குடும்பத்திலே கீசின் மகன் தான் இந்த சவுல். அந்த சவுலை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேலுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. அந்த வார்த்தை விளைவாக தகப்பனுடைய கழுதையை தேடி சென்ற இந்த சவுலை இந்த சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது இந்த சாமுவேல் அண்டையிலே சவுல் வரும்போது, இந்த ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொல்லும்போது, சாமுவேல் சொல்லும்போது சவுல் சொல்ற காரியம், நான் ஒரு சாதாரண மனுஷன் ஐயா, நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர், நான் ஒரு சாதாரணமான மனுஷன் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தை, உன்னைத்தான் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் தான் இந்த சவுல். ஆனா இங்க இப்போ ஒரு வார்த்தை உண்டாகிறது. என்னன்னா, அதே சவுலை பார்த்து இந்த சாமுவேல் கூறுகிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கும் பலி முக்கியமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், உனக்கு பலி முக்கியமா என்கின்ற வார்த்தையை வைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தேவனுக்காக செயல்பட விரும்புகிறேன், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன், தேவ ஆலயத்திலே முதன்மையாக இருக்கிறேன், தேவ காரியங்களுக்கு நான் செய்கிறேன் அதிகம். ஆனா இவை எல்லாவற்றையும் நான் செய்தும் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னா வசனம் சொல்லுகிறது, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபம் செய்யலாம், நான் எவ்வளவு நேரம் வேணாலும் தேவனை ஆராதிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன காரியங்களுக்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்படியவில்லை சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்ற காரியம், உள்ளுக்குள்ள மாற்றம் வராம ஆசீர்வாதம் வராது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய், இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் உணர்த்துவார், நீ வான்னு கூப்பிடுவார், நீ வராம ஆசீர்வாதம் தர மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம கேட்கிறோம்,
ஆண்டவரே முதல்ல கொடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்ல நீ செய் அப்புறம் உனக்கு நான் தர்றேன். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு நீ ஒபே பண்ணு, என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து சாய், அப்புறம் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு 2 பிள்ளைங்களை வளர்க்குறோம். இல்ல ஒரு 10 பிள்ளைகள் இருக்கட்டும், ஒரு பிள்ளையா இருக்கட்டும், வளர்க்குறோம். அந்த பிள்ளை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லைன்னா நமக்கு கோபம் வருதா, சந்தோஷமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கோபம் வருதா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு முறை சொல்லி பார்க்கலன்னா எடுத்து போட்டு சாத்துன்னு சாத்துறோம். ஹல்லேலூயா. நமக்கு கோபம் வருகிறது. ஒரு வார்த்தை நம்ம சொல்றதை கேட்கலன்னா எதையாவது தூக்கி போடலாம் என்கிற கோபம் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். வலைய சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கீழ்ப்படிங்க. பார்த்து பேசுங்களேன், கீழ்ப்படிங்க. திரும்புங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். பக்கத்துல பார்த்து பேசலாம், இருக்கிற பார்த்து அப்படியே இதெல்லாம் மாடி உட்கார்ந்துருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. அவர் தேவன் அதை விரும்புகிறார். ஏன் இந்த சவுலை பார்த்து சாமுவேல் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னா, அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 2-3 அடங்கிய வசனங்களை வாசிங்களேன். 2-3 15 2-3. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காம புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று சொல்கிற ஒரு வார்த்தை யாருக்கு உண்டாகிறதுனா, இப்போ சவுலுக்கு உண்டாகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய சேனையில ஒன்றுமே மீதம் வைக்காத, எல்லாவற்றையும் சங்கரித்துக் கொள்ளாம எல்லாவற்றையும் நீ செய். எதுவுமே ஆடு மாடுகள் எதையுமே வைக்க கூடாதுன்னு சொல்லி நீ எல்லாவற்றையும் செய்ய சொல்லும் போது, இப்போ இந்த வார்த்தையை சவுல் கேட்கிறார். சவுல் கேட்டு இப்ப புறப்பட்டு போறார். அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகும்போது அங்க என்ன நடக்கிறதுனா, கர்த்தர் சொன்னது போல எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா அங்க ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது. என்னதுன்னா, அங்க உள்ள வளத்தின் மேல, அங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேல இந்த சவுலுடைய பார்வை விழுகிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது. 8ஆம் வசனம் வாசிங்களேன். 15:8. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான் சவுல். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஆண்டவர் சொன்னது போல சங்காரம் செய்தான். அடுத்து சவுலும் கூட சென்ற ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், நல்லா கவனிக்கணும், அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போனார். கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சவுல்ட்ட என்ன சொல்ற? எல்லாவற்றையும் அழித்து போடு. ஆனா இங்க சவுல் செய்கிற காரியம் அற்பமானதை அழித்து போட்டு நலமானதை வைத்துக் கொள்கிறான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி புறப்பட்ட சவுல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்ய புறப்பட்ட சவுல், இப்ப ஆண்டவர் சொன்னதை எல்லாமே செய்யாம போனது ரைட், அந்த இடத்தை சங்கரித்தது ரைட், அவங்களுக்கு எல்லாம் செய்தது சரிதான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முழுமையாய் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்க இந்த இடத்துல காலை பொழுதுல வந்திருக்கிறீங்கன்னா வந்தது ரைட் தான். தேவனை ஏற்றுக்கொண்டது ரைட் தான். தேவ பிள்ளையாய் வாழ்வது ரைட் தான். ஆனால் தேவன் சொன்ன எல்லாவற்றிற்கும் நீங்கள் செய்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். நான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில சொன்ன எல்லாவற்றையும் செய்திருக்கிறேனா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். உங்களுக்குள்ள மனசாட்சியில நீங்க கேட்டு பாருங்க, அப்பா சொல்றது மாதிரி தான் நான் நடக்கிறேனா? ஆமென். நேசப்பா சொல்றது மாதிரி தான் நான் நடக்கிறேனா? ஏசு என் வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதுபடி தான் நடக்கிறேனா? ஆண்டவர் சொல்றார், மகனே நீ போகாத அந்த வழியில போ. நம்ம மாம்சம் சொல்ல அந்த வழியில தான் நான் என்ன செய்வேன்? போவேன். ஆமென்.
மகளே நீ இதை செய்யாத. அப்ப நம்ம மாம்சம் சொல்ல அதை செஞ்சுதான் பார்ப்போமே. ஹல்லேலூயா. ஐயா இது நடந்தா உனக்கு இப்படிதான் நடக்கும்னு சொன்னா இல்ல, அது போய் தான் பார்ப்போம்னு சொல்லுவோம். மாம்சம் சொல்லுகிறதுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல, என் கற்பனைகளை நீ கேட்கவில்லை, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை, என் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினதற்காக எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரண குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை ராஜாவாக உட்கார வைத்த தேவன் சொல்லுகிறார், அவனை நாம் அங்கிருந்து எடுத்தது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் கழுதையை தேட சென்ற போனவனை ராஜாவாக உயர்த்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. சாதாரண கீசின் மகனை ராஜாவாக உயர்த்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறாரா? உனக்காக சந்தோஷப்படுகிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்காக தேவன் சந்தோஷம் அடைகிறார்? இந்த ஜனம், இந்த மகள், இந்த மகனை நான் தெரிந்து கொண்டதற்காக சந்தோஷம் அடைகிறேன் என்று தேவன் சொல்லுகின்ற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கின்றேனோ இல்லது அவர் மனஸ்தாபப்படுகிற இடத்துல இருக்கிறோமா? சுத்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா. அவரை மனஸ்தாபப்படுத்திட்டு நீங்க எந்த ஆசீர்வாதம் பெற முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். நான் சொல்ற காரியம், அப்பா அம்மா நொந்து வர்றது ஆசீர்வாதம் நிற்காது வீட்டுல. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் வயசான தாய்மார்கள் இருக்க சொல்லுவோம், ஏ அப்பா அம்மாவை நோகடிச்சு நீ வாழலான்னு நினைக்காத, அப்பா அம்மாவை வருத்தப்படுத்திட்டு நீ வாழலான்னு நினைக்காத. அப்பா அம்மாவை நோகடிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவனை அப்பா அம்மாவை பார்க்காடி, அதை இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு நமக்கு. அதான் அந்த ஆசீர்வாதம் நிற்காது, அந்த ஐஸ்வர்யம் நிற்காது, அந்த உலக தேட்ட நிற்காது. உங்க அப்பா அம்மாவை பார்க்க நேரம் எல்லாம் நீ என்ன சம்பாதிச்சாலும் நிற்கவே நிற்காது. ஆமே. அப்பா அம்மா கூட கொஞ்ச நேரம் செலவழிக்க நேரம் இல்லாம நீ என்ன சம்பாதிச்சாலும் உன் வாழ்க்கையில நிக்காது. ஆமே. அப்பா அம்மாவுக்கு இடம் கொடுக்காம நீ என்னதான் ஓடினாலும் நிக்காது அது. ஆமே. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா எனக்கு நேரம் இல்ல, அப்பா அம்மாவை பார்க்க நேரம் இல்ல, அப்பா அம்மா சந்தோஷப்படுத்த நேரம் இல்ல, அப்பா அம்மா சொல்றதை கேட்க நேரம் இல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக மனஸ்தாபம் அடைகிறேன், எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவரை ராஜாவாக வைத்ததற்காக வருத்தமாக இருக்கிறது. தேவ ஜனமே, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என்னை அவர் ஏற்படுத்தினதற்காக அவர் சந்தோஷமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சாதாரணமா இந்த இடத்துல வரவில்லை, நீ சாதாரணமா இந்த இடத்துல உட்காரணும். நம்ம இன்னைக்கு நல்ல சொக்கா போட்டுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல வியர் பண்ணிட்டு இந்த இடத்துல உட்காரணும்ல, இதற்காக ஒருவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். சாதாரண கிரயம் இல்லையா, ரத்தம் இல்ல, சாதாரண ரத்தம் இல்ல, சிந்தினார். ஒரு செட்டு ரத்தம் கூட அவர் மீதி வைக்கவில்லை, உனக்காக எனக்காக அவர் சிந்தினார். ஹல்லேலூயா. நம்ம சில வேளை சொல்லுவோம், என் பிள்ளை இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போடுறான்னா அவன் அப்பா அழுக்கு ட்ரெஸ் போட்டதுனாலதான் என் பிள்ளை நல்ல ட்ரெஸ் போடுறான். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நான் கேட்டிருக்கேன். உங்க அப்பா வேர்வை சிந்தி வெயில்ல மழையில கஷ்டப்படுறான்னா என் புள்ள நல்லா போகும். ஆமே. என் புள்ள கார்ல பைக்ல போகுதுன்னா இதுக்கு அப்பா ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார், அம்மா ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறாங்க, அதற்காக அவர் விலையை கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை நேரம் அப்பா அம்மா வாயை கட்டி எதற்காக வளர்க்கிறாங்க? என்ன பிள்ளைனா என் பிள்ளை நல்லா இருக்கணும், என்ன மாதிரி பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என்ன மாதிரி பிள்ளை கண்ணீர் வடிக்க கூடாது, என்ன மாதிரி பிள்ளை யாரிடம் கையேந்து நிற்க கூடாது, அவனுடைய காரியங்களை அவன் பார்க்க வேண்டும் என்று அதற்கு ஒரு கிரயம் கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளை உங்களை வெறுக்குமானால், அந்த பிள்ளை உங்களை மனஸ்தாபப்படுத்துமானால் உங்களுக்கு என்ன வேதனை வருமோ அந்த தேவன் சொல்கிறார், உனக்காக நான் ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்து நான் மீட்டெடுத்திருக்கிறேன். அந்த தேவன் சொல்கிறாரே, உன்னை நான் சாதாரணமா தூக்கல, உன்னை சாதாரணமா நான் எடுக்கல, உன்னை சாதாரணமா நான் மீட்கல, சாதாரணமா நான் இந்த இடத்துல உன்னை கொண்டு வைக்கல. நீ நினைக்கிறாயா எனக்கு அப்பா அம்மா செஞ்சதுனாலதான் இங்க இருக்க? இல்ல, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. நீ போயிட்டு வர, எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டு வர, ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றீங்க, நீங்க வேறொரு காரியங்களுக்கு சென்று இருக்க வேலையை செய்கிறீங்க, உங்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்கிறீங்க, அதற்கு ஒருவர் கிரயம் செய்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் தூங்காம உங்களை பார்க்கிறாருங்க.
எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க பிள்ளைக்கு பின்னதாக நடக்க முடியுமா? உங்க பெற்றோருக்கு பின்னதாக நடக்க முடியுமா? ஒருவர் கிரயத்தை செலுத்திக் கொண்டே இருக்கிறார் உங்களுக்காக, எனக்காக. அந்த தேவன் இந்த காலை பொழுதுல கேட்கிறார், உனக்காக எனக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறாரா இல்லது உன்னை பார்த்து மகிழ்கின்ற விதத்திலே உன்னுடைய வாழ்க்கை உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறதா? ஆமென். ஹalleluya, ஹalleluya. உள்ளுக்குள்ள கேட்டு பாருங்களேன், நான் அப்பாவை வேதனைப்படுத்துகிறேனா அப்பாவை சந்தோஷப்படுத்துகிறேனா? ஹalleluya. நீங்களே கேட்டு பார்க்கணும். நான் அப்பாவை வேதனைப்படுத்துறேனா சந்தோஷப்படுத்துறேனா? எதை சம்பாதிக்கலாம், எதை வேணா பெற்றுக்கொள்ளலாம், என்ன இடத்துக்கு போடலாம்,